Hello world, good morning. This is Rajesh here from F5 to Ride. Day 2 in Kodaikanal. இன்னைக்கு நம்ம வந்து 4 place cover பண்ண போறோம். From Kodaikanal to Pumbai 45 kilometers. அதுக்கப்புறம் அங்க இருந்து ரிட்டர்ன் மன்னவனூர், பூக்கல், அது மாதிரி ஒரு 4 places cover பண்ண போறோம். வாங்க எங்க கூட வாங்க. Don't forget to subscribe to my channel and follow me on Instagram with the same name F5 to Ride. See you on GoPro mode. Bye. பூண்டி 47 கிலோமீட்டர். ஸோ ரூம்லேருந்து கிளம்பி கொண்டு இருக்கிறோம். ரூம் நல்லா அப்ஹில் இருக்குது, நல்ல லொக்கேஷன். ஆனால் சன்ரைஸ் செட் பார்க்க முடியல, ஒரு வியூ பிளாக் ஆயிடுச்சு. சன்செட் ஓரளவுக்கு தெரியும். 8:40 டைம் ரைட் நவ். டெம்பரேச்சர் செம்மையாக இருக்குது. இன்ஜின் டெம்பரேச்சரே 24 காமிக்குது. அவுட் சைட் டெம்பரேச்சர் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 21 இருக்கும். நைட்டெல்லாம் செம்ம கோல்டு, செம்ம சில்லாக இருந்தது. ஒரு 10-11 வந்திருக்கும். இங்கே வருங்க பாருங்கள், வானிலை ஆய்வு கூடம் அப்சர்வேட்டரி இங்கே இருக்குது. இங்கே இதுதான் அப்சர்வேட்டரி ரைட் சைடில். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் சொன்னேன்ல உங்ககிட்ட. பூண்டி 37, அடுத்தது பூம்பாறை 18. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேராக பூண்டி போய் லேக் வியூ முடிச்சுட்டு, பூக்கள் முடிச்சுட்டு, பூம்பாறையும் முடிச்சுட்டு, அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச்சு ரிட்டர்ன். இன்றைக்கி ஃபுல்லாக அதுதான். பழனிமலை வியூ பாயிண்ட் அது. அங்க ஒரு காட் செக்ஷன் தெரியுது பாருங்க. என்ன தெரியுதா? பழனிமலை எங்க இருக்கு? பழனி. அப்ப அங்க தெரியும், அந்த வீடு இப்ப தெரியாது. அந்த தெரியும், இந்த வீடு தெரியுமா? வீடு தாண்டி இந்த கேப்ல தெரியும் போல இருக்கு. இப்ப நமக்கு தெரியவில்லை. ஆனால் நம்ம முருகர் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கு. வண்டி ஆஃபே பண்ணல நான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆஃப் ரோடிங் முடித்து பைக்கை வந்து அங்கே பார்க் பண்ணியாச்சு. ஒரு 200-300 மீட்டர்ஸாக நம்ம வாக் போகலான்னு பிளான் பண்ணிடுவோம். டு பூண்டி லேக். We are in பூண்டி டேம். ஃபுல்லாக தண்ணி இப்படி கூட அடிச்சுட்டு வந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள். அப்படியே அடித்து இப்படியே தண்ணி இறங்கும். ஸோ வாங்க மேலே போய் பார்ப்போம். கீழே ஒரு டீ கடை மாதிரி பெட்டி கடை ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, ஒரு லேடி. அவங்க கிட்டே கேட்டோம் எப்படி போகிறது. இதோ கொஞ்சம் தூரம் தான், இந்த வண்டியில் போகலாம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு 3 kilometers ஆஃப் ரோடிங். ஆனால் எக்ஸ்டென்சிவ் ஆஃப் ரோடிங்லாம் இல்லை, மீடியம் ஆஃப் ரோடிங் தான். ஈஸி தான். வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் ரீச் ஆகலாம். பாருங்கள், பூண்டி லேக். இங்கே வந்து 2 நூடுல்ஸு 3 டீ குடிச்சு முடிச்சாச்சு. மேகி நூடுல்ஸ் 60 ரூபாய், பிளெயின் மேகி நூடுல்ஸ். இப்போ இது அது வழியாக கீழே இறங்கினா ஒரு ஃபால்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபால்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவோம். கரெக்டாக 12 o'clock ஆயிடுச்சு மணி. ஒரு ஸ்பாட் தான் முடிச்சிருவோம். இங்கேயே விளைக்கிறாங்களா? கீழே போகணும் தம்பி, போயிட்டு வாங்க. தமிழா நல்லா புரியுது பாட்டி.
இங்கே ஏதோ ஸ்ட்ராபெரி விளைக்கிறாங்க கிடைக்கும்னாங்க. சரி அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு. இடம் தராங்களா? இடமா பழமா எதுக்கு பழம்? ஸ்ட்ராபெரி அப்படியா? இனி யாரும் இனி போட்டிருக்கா? ஆமா போட்டிருக்கு. புரியுது, தமிழ்லாம் புரியும், நம்ம தமிழ் தான். நீங்க நல்லா பேசுங்க. அப்ப பழ வகை மரம் உண்டாக்குருக்கா? மரம் அது ஸ்ட்ராபெரி செடியா வரும்ல, அது செடியா வரும். அதுல இருந்து வர பழம். இனி போடுறதா? இனி போடுறதா பழம்? தெரியல. இது இந்த ஒரு பையன், அந்த பையன் இருக்கான்ல சிவப்பு சட்டை, அதான் கூட்டு வந்தான். வாங்க காட்டுறேன்னு சொல்லிட்டு. சரி போய் பார்த்துட்டு வரோம். சரி போயிட்டு வரேன். சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்காங்க. பாட்டி நல்லா விசாரிச்சாங்க. ஸோ ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு உள்ள இறங்குறோம். இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அங்கே நிற்கிறான். நம்ம இப்படி இறங்கி வந்தாச்சு. பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இங்கே ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வராங்க தோட்டத்தில் இருந்து. நம்மளும் போயிட்டு வருவோம். ஸ்ட்ராபெரி தோட்டம் பாருங்க. அது எவ்வளோ பெரிய வெயிலுக்கு கீழே போட்டிருக்காங்க பாருங்க. வேலி, நாட் வேலி. நிறையா பழுத்திருக்கு. இப்படி க்ளோசர் லுக் காமிக்கிறேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளவர், காய், பழம், செடி எல்லாமே இருக்குதுல. சூப்பர். ஓகே, ஸ்ட்ராபெரி ஃபார்மிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஒரு டப்பா வாங்கியாச்சு. மன்னவனூர், அப்புறம் வந்து பூக்கள், அப்புறம் பூம்பாறையும் பார்க்கணுமா இன்றைக்கி. அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு போக வேண்டியதான். மன்னவனூர் சூழல் சுற்றுலா மையம். லேக்கா இது. பெரியவருக்கு 30 ரூபா, சிறியவருக்கு 20 ரூபா. ஹார்ஸ் ரைட் 100 ரூபா. சரி, டீட்டெயில்ஸ் சொல்லு. மன்னவனூர் என்னென்னலாம் பண்ணலாம்? போட்டிங் பண்ணலாம். பரிசல்ல லேக்கு தான் பேசிக்காக. லேக்கை சுற்றி சில பல ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. பல ஆக்டிவிட்டிஸ். அடுத்தது இப்போ ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். ட்ரெக்கிங் மாதிரி பாரு, இவ்வளோ தூரம் இருக்கு. நான் ஏதோ இங்கே ரோடு போட்டு எங்களை நடக்க விட்டுருக்காங்க. இது பாருங்க, இப்படி ஏறணும் மேலே. போட்டிங், காயாக்கிங் இருக்கு, படகு இருக்கு, ஹார்ஸ் ரைடு இருக்கு. இந்த ஸ்பாட்ல இருந்து கிளம்புறோம். பாய். அழகா குருவி இலை மேலே நடந்து போய் பாருங்க. நெக்ஸ்ட்டு பூம்பாறையா, முருகர் கோயில் இருக்குது. ஸோ முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம். செந்தில்வேலன் டெம்பிள். அது வந்து என்னென்னா நவபாஷாணத்தில் பண்ண முருகர் சிலையாம். ஃபஸ்ட்டு இங்கே தான் முருகர் சிலை ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் பழனி. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான டெம்பிள் போல இருக்கு. குழந்தை வேலப்பர் டெம்பிள் வந்துட்டோம். 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நாங்கள் போவோம். முருகா, அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோயில், திருச்சிற்றம்பலம் தல வரலாறு.
அந்த சஷ்டி கவசம் ஃபுல்லாக இருக்குது பாருங்க. வாவ், இந்த கோயில் 3000 வருஷம் பழமையானதா. போகர் சித்தரால் தசபாஷணம் வச்சு செஞ்ச முருகர் சிலை, அவரால் செய்யப்பட்ட சிலை இது. இதான் மெயின் சன்னதி. பூம்பாறை முருகன் கோயில் டெம்பிள் விசிட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நேர ரூம் தான். பாய்.